இப்போ சிக்கன் வச்சு ஒரு ஒயிட் குருமா. சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா இது 5ஐயும் வச்சு வதக்கிடணும். நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்குவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதோட போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கோங்க வாசனைக்கு. தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், அது கலர் சேஞ்ச் ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சிச்சின்னா சிகப்பு கலராக இருக்கும் ஒயிட் குருமா. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை, தேங்காய் பேஸ்ட், அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த தக்காளி வதங்கினதோட இதில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம் இதனாலையும் வதக்கி அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா வதக்கணும். மல்லித்தூள் போட்டுக்குவோம். மல்லித்தூளும் போட்டு சிக்கனை எடுத்து போட்டு ஒரு 15 நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி 15 நிமிஷத்தில் சாஃப்டாக வெந்துடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் விழுதும் போட்டு இப்போ இனிமேல் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடணும். அது கொதித்த பிறகு கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்கிட வேண்டியதான். இது சப்பாத்தி, இட்லி இது கூட சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.